ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டேட்டோ பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை வந்து நம்ம 5 மினிட்ஸ்லேயே செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கு வந்து தேவையான பொருட்கள்: 3 பெரிய சைஸ் பொட்டேட்டோ, 1 கப் கடலை மாவு, காரத்திற்காக சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, முழு பெப்பர். பொட்டேட்டோவை வந்து வாஷ் பண்ணி ரொம்ப தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. அதோட தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃபேன்லேயே ட்ரை பண்ண வச்சுட்டு நம்ம வந்து பஜ்ஜிக்கு போகலாம். இப்போ வந்து பஜ்ஜியோட பேட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கடலை மாவில் முதல்ல வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம், பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள், எடுத்து வச்சிருந்த சில்லி பவுடர், பெப்பர் வந்து நம்ம இங்கே முழுசாக சேர்த்துக்கிறோம். நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசனைக்காக கரம் மசாலா, பெருங்காயத்தூள். தோசை மாவு பதத்திற்கு இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நமக்கு இப்போ தேவையான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆயில் வந்து சூடு பண்ணி இதை வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ட்ராப் பேட்டர் வந்து ஆயிலில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா நுரை வர அளவுக்கு வந்து இருக்கணும். அதுதான் ஆயிலோட பதம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை 1 by 1 பொரித்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக சுலபமாக நம்மளோட பொட்டேட்டோ பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும். இப்படி ஒவ்வொரு பீசஸுமே தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு ரெடியானதும் கோல்டன் கலர் ஆனதுமே திருப்பி போட்டு அடுத்த சைடையும் அப்படி கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு சைடையுமே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டியான பொட்டேட்டோ பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும். இதுதான் அதோட பதம். ரொம்ப வந்து கருக விட்டுடக்கூடாது. இந்த கோல்டன் கலர் ஆகிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய நம்மளோட பொட்டேட்டோ பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.